ஹாய், மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீன் குழம்பு, பொன்னாங்கண்ணி பொரியல், மீன் பொரிச்சது. அதுக்கு வந்து தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சு அதில் வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டு, கடுகு வெந்தயம் போட்டு, அதில் வந்து வெட்டி வச்ச தக்காளி மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்பு உள்ளே ஊற்றி விட்டுற வேண்டியதான். எல்லாருக்கும் தெரியதான் செய்யும் மீன் குழம்பு. சின்ன வயசில் அம்மா மீன் குழம்புக்கு தேங்காய் திருவிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க போய் மெல்ல கொஞ்சம் தேங்காய் எடுப்போம். இதை பார்த்துட்டு தம்பி தங்கச்சி எல்லோரும் ஒருத்தராக வருவாங்க. ஒருத்தராக எடுத்துகிட்டு இருப்போம். அவங்க திருவ தேங்காய் காலி ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நேரம் கோபம் வந்துடும். கோபம் வந்து தேங்காயும் திருவரையும் தூக்கி வீசிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நினைக்கும் போது சிரிப்பாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ மீனை போட்டிருக்கேன். கொஞ்சம் குழம்பு வற்றி வந்தோடனே இறக்கிடணும். இப்போ கீரை தேங்காய் ஜீரகம் போட்டு பொரியல் பண்ணிட்டேன். மீனுக்கு வந்து மசாலா தடவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் பொரிச்சோம்னா நல்லாயிருக்கும். மீன் பொரிக்கும் போது வத்தல், மஞ்சள், கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு போட்டு பொரிச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.